வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட மாத சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட மாத சம்பளம் 2,05,000 இருக்குங்க. கூடுதலா அவருக்கு ஒரு காரு, ஒரு வீடு, அதுக்கப்புறம் என்னன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னா துணை சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருக்குமே மாத சம்பளமாக 1,05,000 கொடுக்குறாங்க. அமைச்சர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீடும் ஒரு காரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசோட எம்எல்ஏக்களுக்கு நிறைய சலுகைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா அவங்க இலவசமாக மருத்துவ வசதி பெற்றுக்கொள்ளலாங்க. அடுத்து என்னன்னா அவங்க ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரி எதில் ட்ராவல் பண்ணாலும் அவங்களுக்கு டிக்கெட் என்னது அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் தனியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிர்வகிச்சுக்கலாம். அப்படி நிர்வகிக்கூடிய அலுவலகத்தில் அவங்க ஒரு நபரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பணிக்கும் அமர்த்திக்கலாம். அப்படி பணிக்கு அமர்த்தக்கூடிய நபருக்கும் தமிழக அரசு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்பளமும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டத்தொடர், சட்டமன்ற தொடர்கள், துறை சார்ந்த கூட்டங்கள்லாம் நடக்கும்ல, அதில் கலந்துக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தினசரி படியாக ரூபாய் 2,500 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்கிட்டு வர்றாங்க. இதுதாங்க நம்ம தமிழக சட்டமன்றத்தில், தமிழக அரசில் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், சபாநாயகர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?